குயிக்கா ஒரு முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துவரம்பருப்போட கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சம் சீரகம் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அஞ்சு விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு முள்ளங்கியை ஸ்லைஸ் பீஸாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் விசில் வைக்காமல் தனியாகவும் வேக வைக்கலாம். தனியாக வேக வச்சிங்கன்னா நமக்கு டைம் அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா குயிக்காக ரெடி ஆயிரும். முள்ளங்கி நீங்கள் குக்கரில் விசில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு விசில் தான் வைக்கணும். அதிகமாக வச்சிடாதீங்க, குழஞ்ச மாதிரி ஆயிரும். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி குலைவாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்பு மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் கிளறிக்கோங்க. நம்ம வேக வச்சிருந்த பருப்பு முள்ளங்கி இதோட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னா 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.